அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 9 வசனங்களை இன்றைய தினத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பிறந்தது முதல், அதாவது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த, அதாவது மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வராங்க. தேவாலயத்தில் உள்ளே போகிறவங்கக்கிட்ட பிச்சை கேட்கும்படி அந்த நபரை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலில் உட்கார வைப்பாங்களாம். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவங்கக்கிட்ட எல்லாமே அவர் பிச்சை கேட்பாராம். அப்போ அந்த டைமில் யார் பிரவேசிக்கிறா அப்படின்னா பேதுருவும் யோவானும் இப்போ உள்ளே போகிறாங்க. அதை அவங்கள பார்த்த உடனே இந்த நபர் அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குறாரு. உடனே அவங்க 2 பேரும் நின்று இவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவும் யோவானும் சொல்கிறாங்க. இவங்க ஏதோ நமக்கு தரப்போகிறாங்க, இவங்கக்கிட்ட ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் இவர்கள் இருவரையும் பார்க்குறாரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்குற வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நடா அப்படின்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விடுறாரு. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட யாரோட கூட பேதுரு கூடயும் யோவான் கூடயும் தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, இது வரைக்கும் நம்ம இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். இதில் நம்ம என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாக, அதாவது மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒரு நபரை ஆலயத்தில் பிச்சை எடுக்கும்படியாக தினம் அங்கே ஆலய வாசலிலே கொண்டு வைப்பது வழக்கமாக காணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இவர் ஒரு நாளிலே பேதுருவும் யோவானையும் கண்டு அவர் பிச்சை கேட்கிறார். இவர்கள், எங்களிடம் நீர் எதிர்பார்க்கல, இப்போ வெள்ளியும் பொன்னும் இல்லை, நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிறதை தருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நபருக்கு கால்கள் நடக்க செய்கிறார்கள், அதாவது அதிசயங்களை செய்கிறார்கள் கடவுளுடைய நாமத்தினால. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நபர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், அவரை கையை பிடிச்சி வலது கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம். என்ன பண்ணார்னா, குதித்து எழுந்து நின்று நடந்தாராம். நடந்து குதித்து அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தாராம். அவர் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போது கடவுள் நமக்கு செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களை நிமித்தமாக தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நடந்து குதித்தெழுந்து நின்று குதித்து தேவனை துதித்து அப்படின்னு, அப்போ நம்ம எல்லா வேளைகளிலும் கடவுள் நம்மை காத்து வருவதற்காகவே கடவுளை துதிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாம்